மிக்ஸியா? அது எப்படி இருக்கும்? ஏய் குழந்தை நடிக்காத. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் அடுப்பங்கரைக்கு வரும்போது நீ மிக்ஸி வச்சு அரைச்சிட்டு இருந்தல்ல, நான் கூட பார்த்ததுக்கு நீ ஷாக் ஆனல்ல. என்னது நானா? மைனி எல்லாம் போய் மைனி, போய்க்கு மேல போய் சொல்லிட்டு இருக்க, பாத்துக்கிடுங்க. அதான் தெரியுமே, இந்த கோமரிக்கு உடம்பு முழுக்க போய் தான் இருக்கு. ஒரு விஷயத்துல கூட உண்மையே கிடையாது. இதுக்காக தான் நான் வீட்டை விட்டே துரத்துனேன். போய்க்கு மேல போய் சொல்லிட்டு இருக்கானே. மறுபடியும் வந்து என் வீட்டுக்குள்ள உட்கார்ந்து தொலைச்சிட்டாளே. வேற என்ன செய்ய? போய் அவ சொல்லிட்டே இருப்பா, நம்ம கேட்டுக்கிட்டே தான் இருக்கணும். ஏய் கோமரி, என்ன சொல்ற இப்ப? நீ மிக்ஸி எடுத்து அரைச்சது செல்லமா பாத்துக்கல, என்கிட்ட போய் சொல்றியா? மாரியாதையா உண்மையை சொல்லு. ஏத்தே அதை கேக்குறீங்களா? மிக்ஸியை வாங்கிட்டு வந்து வச்சு ரொம்ப நாள் ஆச்சுல்ல, அப்படியே யூஸ் பண்ணாம வச்சிருந்தோம்னா ரிப்பேர் ஆயிமாத்தே. அதான் ஒரு நாளைக்கு ஒருக்கா எடுத்து சும்மா ஓட்டி பார்த்துட்டு வைக்கிறேன். மைனி போய் மைனி, மேல ஜார் வச்சு அரைச்சிட்டு இருந்தா. சித்தி சார் வைக்காம மேடமா வைக்க முடியும்? போங்க சித்தி, இத போய் அங்க போட்டு கொடுத்துட்டு போல்க. ஏத்தே சார் மேல வச்சாதானே ஒழுங்கா அரைக்குதா இல்லையான்னு தெரியும். அதுக்கு தான் வச்சு அரைச்சி பார்த்தேன் தே. இல்லைன்னா ரிப்பேர் ஆயிரும். நான் 10,000 ரூபா கொடுத்து வாங்கியிருக்கேன். அதான் அதை ஓட்டி பார்த்துட்டு வைக்கிறேன். தேங்காய்லாம் அரைக்கல தே, பின்னாடி காலத்துல நீங்க இல்லாம இருக்கும்போது யூஸ் ஆகும்ல. என்னது என்ன சொன்ன? இல்ல தே, அதுல அரைச்சாச்சுன்னா உங்களுக்கு மட்டும் தான் பிடிக்காது, எங்களுக்குலாம் ரொம்பவே பிடிக்குது. அதான் நீங்க இல்லாம இருக்கும்போது அரைச்சிக்கிடுவேன்ல, அதுக்கு தொடச்சு வைக்கிறேன். எப்ப நீ குலாஸ் பண்ணலாம்னு நீ காட்டிட்டு இருக்க என்ன? ஐயோ இல்ல தே, அது வந்து பின்னாடி நான் உங்களுக்கு ரொம்ப வயசான பிறகு, அப்போ எனக்கும் கொஞ்சம் வயசாகிடும். என்னாலையும் அம்மி குழவிலாம் இழுக்க முடியாது, ஆட்டுக்கல்லையும் மாவு ஆட்ட முடியாது. அதுக்காக தான் தே ரிப்பேர் ஆயிடக்கூடாது நீ ஓட்டிட்டு வைக்கிறேன். தேங்காய்லாம் அரைக்க மாட்டேன் தே, நீங்க கவலைப்படாதுங்க. நீ தேங்காய் மட்டும் அரைச்சிருக்கனா அப்ப தெரிஞ்சிருக்கணும் யாருன்னு. ஏத்தே அதான் சொன்னேனே, அரைக்கல தே. இல்ல மைனி, அதுல ஏதோ அரைச்சா. இல்ல செல்லம்மா, வேற மிக்ஸியை தான் வாட்டி பார்த்திருக்க. தேங்காய் அரைச்சா நான் சும்மா விட மாட்டேன்னு அவளுக்கே தெரியும். அதெல்லாம் அவ அரைச்சிருக்க மாட்டா. ஆமா தே, அரைக்கல தே. கையில தான் தே தினாம கிடந்து அரைச்சி உங்களுக்கு குழம்பு வச்சு ஊத்துறேன். தெரியும் கையில அரைக்கிறது எது, மிஷின்ல அரைக்கிறது எதுன்னு எங்களுக்கு. கையில அரைக்கிறதுனால தான் குழம்பு ருசி மாறாம அப்படியே இருக்கு. மிக்ஸில அரைச்சா நான் உடனே கண்டுபிடிச்சிடுவேன். அப்படியே தே கண்டுபிடிச்சிருவீங்களோ? ஆமா, பல வருஷங்களுக்கு அரைச்சு வச்ச அனுபவம் இருக்கு. அதனால மிக்ஸில அரைச்சது எது, கையில பக்குவமா அரைச்சது எதுன்னு தெரியும். இதுக்கு மேல என்னைக்காவது மிக்ஸி எடுத்து அரைச்சு வச்சா குழம்ப பார்த்த உடனே கண்டுபிடிச்சிருவேன்னு சொல்லிவிட்டேன். சரி தே, நான் அதை தொடவே மாட்டேனே. சும்மா ரிப்பேர் ஆகாம இருக்கிறதுக்கு தான் ஓட்டிட்டு வைக்கிறேன் தே. நீங்க கவலைப்படாதுங்க தே, உங்க ஆரோக்கியம் என் கையில. ரொம்பதான் செல்லம்மா, வா பாவம். மைனி எனக்கு என்னவோ இவ போய் சொல்றான்னு தோணுது மைனி. இல்ல செல்லம்மா, ரிப்பேர் ஆயிடக்கூடாதுன்னு ஓட்டிட்டு வைக்கலாம், வேற ஒண்ணும் இல்ல. மிக்ஸி கிரைண்டர்லாம் அரைச்சு சமைச்சா எனக்கு என்ன தெரியாதா? நான் என்ன அந்த அளவுக்கு விவரம் இல்லாம இருக்கேன். அதெல்லாம் நான் பார்த்த உடனே கண்டுபிடிச்சிருவேன். இதை எப்படி அரைச்சு எப்படி செஞ்சிருக்காவேன்னு ருசி தானியே தெரிஞ்சிரும் செல்லம்மா. இவா எல்லாத்தையும் கையில தான் அரைச்சிட்டு கிடக்க நானும் பார்த்திருக்கேன். தினமும் அம்மியும் ஆட்டுக்கல்லையும் கழுவி தான் வச்சுக்கிட்டு இருக்கா. ஓ அப்படியே மைனி? ஆமா செல்லம்மா, நான் எல்லாத்தையும் கவனிச்சிருவேன்ல. அரைச்ச அம்மி எப்படி இருக்கா, அரைக்காத அம்மி எப்படி இருக்கான்னு தெரியாதா? தினமும் ஈரமா தான் கிடக்கு. அவ கையில அரைச்சுதான் கறி வைக்க. சரி மைனி, இருந்தாலும் நான் ஒரு கண்ணை மேல வச்சுக்கிட்டேன். சரி வா போவோம். இந்த சித்தி என் மேல ஒரு கண்ணு வைக்க போதும், இதுக்கு மேல என் கண்ணே அது மேல வச்சிருக்கேன். அரைச்ச அம்மி எப்படி இருக்கும், அரைச்சி வச்ச குழம்பு எப்படி இருக்கும்னு என் மாமியார் கதை விட்டுட்டு போகுது. நான் மிக்ஸி கிரைண்டர் வந்ததுல இருந்து அதுல அரைச்சி தான் குழம்பு வைக்கேன், அதுல அரைச்சி தான் தோசை சுடியேன், இட்லி சுடியேன். இதை கூட கண்டுபிடிக்க முடியல, பேச்ச பாரு. இதுவும் நம்மளுக்கு சாதகமா தான் இருக்குது. இதுக்காகவே அம்மி கிரைண்டர் நஞ்சு போட்டுறியேன். இது கூட என் மாமியார் கிழவிக்கு தெரியல. ஆனா இதுக்கு மேல எப்படி அரைக்கிறது? இந்த செல்லம்மா சித்தி வேற வீட்டுக்குள்ள வந்து தொலைஞ்சிருக்கு. எப்படியும் இப்போதைக்கு போய் தொலையாது. இன்னைக்கு ஏதோ ஒரு பொய்ய சொல்லி தப்பிச்சாச்சு. தினமும் பொய் சொல்லி தப்பிக்க முடியுமா? செல்லம்மா கண்ணில் விளக்கெண்ணெய் ஊற்றி பார்த்துக்கிட்டு தெரியும். அதனால ஒரு ஐடியா, அதையே அம்மிக்கல் ஆட்டுக்கல் ஆக்கிட்டா சூப்பர் ஐடியா. சித்தி நீங்க தான் எனக்கு மசாலா அரைக்கணும், மாவு அரைக்கணும். அரைக்க மாட்டேன்னு சொன்னியே, அரைக்க வைப்பேன்.
சித்தி இவ எதுக்கு இப்ப இங்க வந்திருக்கா? கால்ல விழுந்து கதறதுக்காக வந்திருப்பாளோ? இருக்கும் ஏன்னா நம்ம பார்த்த வேலை அப்படி. இது மிக்ஸி கிரைண்டர் எல்லாம் ஓட்டணும்னா நம்ம கால்ல வந்து விழுந்து தானே ஆகணும். நான் பாட்டுக்கு உட்கார்ந்துட்டு இவ்வளவு வேலை வாங்கிட்டு சாப்பிடலாம். சித்தி என்ன நிம்மதியா நீ இருக்க விட மாட்டியோ? இப்பதான் கொஞ்சம் சந்தோஷமா பாட்டு பாடி டான்ஸ் ஆடிட்டு இருந்தேன். வந்துட்டா சித்தி சொத்தின்ட்டு. என்னப்பா போய் பலாப்பழத்துல ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வா. என்னது பலாப்பழ ஜூஸா? ஆமா அதான் மிக்ஸி வச்சிருக்கல்ல, அதுல துண்டு துண்டா கட் பண்ணி போட்டு நல்லா அரைச்சிரு. கொஞ்சம் ஒரு கிளாஸ் பாலை ஊத்து, அது அப்படியே ஒரு கிளாஸ்ல ஊத்து. அதுக்கு மேல சின்ன சின்ன குட்டி குட்டியா பழத்தை கட் பண்ணி போடு. இனிப்புக்கு கொஞ்சம் பனம் கல்கண்டு போட்டு நல்லா கலக்கி எடுத்துட்டு வா. ஓஹோ இப்படி எல்லாம் ஜூஸ் கேக்குதோ? ஆமா நான் இந்த வீட்டுக்கு வந்திருக்க விருந்தாளி. நான் எது கேட்டாலும் செஞ்சு தரணும், இல்லனா மைனி கிட்ட சொல்லிடுவேன். ஓ சரி போய் ஜூஸ் போடு. ஜூஸ் போடக்கு முன்னாடி சித்தப்பாக்கு ஒரு போன் போட்டுட்டுமா சித்தி? என்ன சித்தி வாய் ஒரு பக்கம் கோணிக்கிட்டு போகுது, மூஞ்சி பின்னாடி பக்கமா திரும்பிக்கிட்டு போகுது. என்ன போன் போடட்டுமா? இப்ப எதுக்கு நீ அவருக்கு போன் போடணுங்க? என் புருஷனே என்னைய எங்க அக்கா வீட்ல போய் இருன்னு சொல்லி விட்டுருக்காரு. ஓ அப்படியா, சரி விருந்தாளி இல்ல விருந்தாளி? ஆமா நான் விருந்தாளிதான். விருந்தாளியே இருந்தாளி மேல தூக்கி போட்டு அடிச்சு போட்டு அடிச்சு. ஏய் நெட்டச்சி. ஏய் என்ன சத்தம் அதிகமா இருக்கு? இங்க பாருங்க, சித்தப்பாக்கு இப்பயே போன போட்டு விடுவேன். அவியதங்க வர சொன்னவளா நீ கேட்டாகணும். ஆமான்னு சொன்னவனா உங்க தொல்லை தாங்க முடியல, இவளை கூட்டிட்டு போங்கன்னு சொல்ல போறேன். ஐயோ அந்த மனுஷனுக்கு போன் போட்டு இப்படி எல்லாம் சொன்னா அவர் கோபப்படுவாரே. கோவத்துல மறுபடியும் நீ பிடிச்சு கொண்டு போய் ஜெயில போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த நெட்டச்சி போன் போட விட்டுறவே கூடாது. சித்தி என்னம்மா? சித்தப்பாக்கு போன் அடிக்கட்டான்னு கேட்டேன். ஐயோ வேண்டாம்டா செல்லம், அவியே ரொம்ப பிஸியா இருப்பாங்கம்மா. என்னது பசியில இருக்காப்ல? போய் சித்தப்பாக்கு சோறு பொங்கி போட்டு அங்கேயே இருங்க போங்க. உனங்க வந்து உட்காந்துட்டு விருந்தாளி அது இதுன்ட்டு நம்மளுக்கு டென்ஷன் பண்ண வேண்டியது. பசி இல்லடா, பிஸியா இருக்காங்கன்னு சொன்னேன். வேலை அது இதுன்னு அவையெல்லாம் டென்ஷன்ல இருக்காவம்மா. அதனால தான் உங்க சித்தப்பா என்னையவே இங்க அனுப்பி விட்டுருக்காவ. ஏன் நீங்க அங்க இருந்தா அவியல ரொம்ப தொல்லை பண்ணுவீங்களோ? இல்லடா அது வந்து நான் ரொம்ப பேசுவேல, அவியலுக்கு அது பிஸி நேரத்துல பிடிக்காது, அதனால என்னைய இங்க அனுப்பி விட்டுருக்காவ. ஓகே அங்க வந்து என்ன தொல்லை பண்ணேக்கா? இதெல்லாம் சரி வராது, கிளம்புங்க. ஆமா அனுஷ்கா எங்க இருக்கா? அங்கதாம்மா எங்க வீட்ல தான் இருக்காவ. அப்பாக்கு சோறு பொங்கி கொடுத்துட்டு இருக்கா. கெட்டி கொடுத்த பிள்ளை புருஷன் வீட்டுல இல்லையேங்க கவலை உங்களுக்கு கிடையாது. எவ்வளோ கடத்துறீங்க பேர்ல இவ்வளவு கடத்தியே பிரிச்சு வச்சிருக்கேன் புருஷனை பொண்டாட்டியையும். இங்க வந்து உட்காந்துக்கிட்டு நான் மிக்சியை போட்ட மாமியாட்ட போட்டு கொடுக்க வேண்டியது, அப்புறம் ஜூஸை போட்டு நீ மிரட்ட வேண்டியது. என்ன நீங்க சொல்லியெல்லாம் கேட்டு போறதுக்கு நான் என்ன உங்க மருமகளா? இங்க பாருங்க சித்தி, மரியாதையை கிளம்பி உங்க வீட்டுக்கு ஓடி போயிருங்க. நான் இந்த வீட்டுல இருக்க என் குடும்பத்துக்கு தான் சமைக்க முடியும், உங்களுக்கு சமைச்சு போட முடியாது. குழந்தை செல்லம் ஏன்டா கவலைப்படுறா? உன்னால ஒத்தையில வேலை பார்க்க முடியல அவ்வளவுதானே? உனக்கு சித்தி நான் இருக்கேன்டா, நான் உதவி செய்யறேன். என்ன வேலைனாலும் என்கிட்ட சொல்றா, நான் செஞ்சு கொடுக்கேன். வேண்டாம் உங்க தொல்லையும் வேண்டாம், உங்க சேவையும் வேண்டாம். நான் சித்தப்பாக்கு போன் தான் போட போறேன். குழந்தை செல்லம் சித்திங்கிறது யாருடா? யாரு ஒரே தொல்லை? இல்லடா குழந்தை செல்லம், சித்திங்கிறது இன்னொரு அம்மா மாதிரி. நானும் உனக்கு அம்மா மாதிரிடா. எங்க அம்மா வந்து எங்க அத்தைட்ட மிக்ஸி போட்டு கொடுப்பாளோ? அது செல்லம் மைனி சொன்னாவல ஆரோக்கியம் கெட்டு போயிடும்னு, அதனால உங்க ஆரோக்கியம் கெட்டு போயிடக்கூடாது மைனின்னு சும்மா சொல்லிட்டேம்மா. தெரியாம சித்தி சொல்லிட்டேன்டா, இனி அப்படி சொல்ல மாட்டேன். நீ உன் இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் போட்டுக்க. அதெல்லாம் முடியாது, நீங்களும் திருந்தவே மாட்டிய. அத்தைக்கு வேற டவுட் வந்துட்டு என்ன எதையுமே போட முடியாது. நீங்க மரியாதையா வீட்டுக்கு கிளம்புங்க. இல்லடா செல்லம், இது எந்த டவுட்டும் வராது, நான் பாத்துக்கிறேன். நீ உன் இஷ்டப்படிக்கு எதுனாலும் செய். நான் உன்னை வந்து ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டேன்டா. ரொம்ப நாளைக்குலாம் நான் இங்க இருக்க மாட்டேன், ஒரு 6 மாசத்துக்கு இருந்துட்டு போறேனே. 6 மாசமா? அம்மம்மா 6 மாசத்துக்கு யார் வடிச்சு கொட்ட உங்களுக்கு? முடியாது கிளம்புங்க. 6 நாளுக்கே என்னால முடியாது. உங்களை மாதிரி ஆட்களை வச்சு சமாளிக்க என்னால முடியாது. ஏன்டா குழந்தை செல்லம் இப்படி சொல்றா? உங்க அம்மா வரணும் செய்ய மாட்டியா? நீங்க இனி பிள்ளைய நினைக்கிறீங்களாக்கும்? நீங்க பெத்த பிள்ளைய மதிக்கல, ஆள் வச்சு கடத்துறிய மருமகனை ஜெயில கொண்டு போடுறிய. எப்போ உங்களெல்லாம் வீட்டுக்குள்ள வச்சு சமாளிக்க முடியாது. குழந்தை செல்லம் இந்த நிமிஷத்துல இருந்தே நான் உன்னை பிள்ளை மாதிரி பாத்துக்கிட்டேன்டா. நான் மாறிட்டேன், முழுசா மாறிட்டேன். இனி என்னால உனக்கு எந்த தொந்தரவும் இருக்காது. நான் பாட்டுக்கு இந்த ரூம்ல ஒரு வாரமா இருப்பேன். உனக்கு ஏதாவது தொந்தரவு வந்துச்சு நீ நினைச்சா வச்சுக்கிய, நான் உடனே வீட்டை விட்டு வெளியே போயிருவேன்டா. என்ன நீ சமைச்சு தரியா அதை சாப்பிட்டுட்டு நான் பாட்டுக்கு உட்கார்ந்துருப்பேன். நான் உங்களுக்கு சமைச்சு தருவேன், சாப்பிட்டுட்டு நல்லா உட்காந்துருப்பிய. உங்களுக்குலாம் வேலை பார்க்க என்னால முடியாது.
இங்க பாருங்க சித்தி, இவ்வளவு கெஞ்சி கேட்கறதுனால நான் ஒரு விஷயம் மட்டும் சொல்லுவேன், அதை மட்டும் கேட்டுக்கிடுங்க. என்னடா குழந்தை செல்லம்? என்னைய மிக்ஸி போட்டேன்னு மாட்டி விட்டியல்ல, என்னைய மிக்ஸி கிரைண்டர் எதுவுமே நான் போட முடியாது. அதனால இதுக்கு மேல நீங்க தான் எனக்கு மிக்ஸி கிரைண்டர். அது மட்டும் இல்ல, ஃபேனு, வாஷிங் மிஷினு, வேக்யூம் கிளீனர், இனி எல்லா மிஷினும் எனக்கு நீங்க தான். அதுக்கு சம்மதம் இங்க இருங்க சித்தி. குழந்தை, நான் எப்படி மிஷினா இருக்க முடியும்? நான் மனுஷி. நீங்க மனுஷி தான், ஆனா மிஷின் செய்யற எல்லா வேலையும் நீங்க தான் செய்யணும். நான் தெனாம என்னென்ன வேலை எல்லாம் சொல்றேனோ அதெல்லாம் நீங்க தான் செய்யணும். அதுக்கு சம்மதம் இங்க இருங்க, இல்லைன்னா கிளம்பி போயிட்டே இருங்க. ஐயோ, என்னால எப்படி முடியும்? முடியாதுல்ல, இப்பவே கிளம்புங்க.